ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். வெல்கம் டு அவர் சேனல் அதிதி கிச்சன்ஸ் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் ஆரம்பிப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவும் அப்படித்தான். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவை டெம்பிள் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவை போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எந்த கோவிலுக்கு போகிறோன்னா, மதுரையில் இருக்கிற பழமுதிர்ச்சோலை, கள்ளழகர் மற்றும் 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோயில். இந்த 3 கோயில்களுமே உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம கோவிலோட நுழைவு வாயிலை பார்க்குறோம். இப்போ இந்த கோயிலோட நுழைவு வாயிலை தாண்டிட்டோம். இன்னும் ஒரு 500 மீட்டரில் கள்ளழகர் கோயிலோட என்ட்ரன்ஸை ரீச் ஆகிடுவோம். அந்த என்ட்ரன்ஸ்க்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மலையேற்றத்துடன் கூடிய ரோடுவே இருக்கும். அதே ரோடுவே வழியாக போனோம்னா பழமுதிர்ச்சோலை கோவிலுக்கு நாம் ரீச் ஆகிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த கோவிலுக்கு போகிறோன்னா, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதை போல முருகனின் 6 படை வீடுகளில் 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலை. மூலவரான முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கிறார். இந்த கோவிலில் சுயம்பு வேலுக்கு தனி சன்னதி உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலோட ரோடுவேக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். இதற்கான நுழைவு கட்டணம் 2 சக்கர வாகனங்களுக்கு 15 ரூபாயும், 4 சக்கர வாகனங்களுக்கு 50 ரூபாயும் செலுத்தணும். பைக்லேயோ கார்லேயோ வராதவங்களுக்கு கோவில் நிர்வாகமே பேருந்து வசதியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க மலைக்கு போகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பழமுதிர்ச்சோலையின் அடிவாரத்தின் நுழைவு வாயில். நாம் இப்போது மலைப்பாதையின் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உண்மையை சொல்லணும்னா இயற்கை எழில் மிகுந்த இடம்ங்க. வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு மரம் செடி கொடி தாங்க இருக்குது. நம்ம மலை ஏற ஏற மூலிகை வாசத்தோட கூடிய காற்றை நம்மால் உணர முடியும். அதுபோல் நாம் மேலே போக போக ரோடு ஃபுல்லாக நிறையா குட்டி குட்டி குரங்கள் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறக்கு. நாம் இப்போ கோவிலை ரீச் பண்ணிட்டோம். கோவில் என்ட்ரன்ஸ் ஆப்போசிட்லேயே பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. நாம் அங்கே வெஹிக்கிளை பார்க் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பழமுதிர்ச்சோலையின் கோபுர வாசல். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்க. கோபுர வாசல் பக்கத்துலேயே காலணிகள் வைக்கிறதுக்கு ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாங்க. நல்லபடியாக சாமி தரிசனம் பார்த்தாச்சுங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம், கோவில் நிர்வாகம் எங்களை வீடியோ எடுக்க அனுமதி தரல. ஸோ நாம் கீழே போய் அடுத்த கோவிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சாரி வியூவர்ஸ், எங்களால் பழமுதிர்ச்சோலையில் வீடியோஸ் எடுக்க முடியல. ஏன்னா கோவில் நிர்வாகம் எங்களுக்கு அனுமதி தரலை. இப்போ நாம் பார்க்குறது கள்ளழகர் கோவில் நுழைவு வாயில். இந்த நுழைவு வாயிலின் பெயர் இரணியக்கோட்டை வாயில். இப்போ நாம் உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே நாம் என்டர் ஆன உடனே ரைட் சைடில் காலணிகள் விடுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. அது போக பக்கத்தில் கோமாத ஆலை இருக்குது. அங்கே நாம் பசுக்கு அகத்துக்கீரை கொடுத்து வணங்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது பெரிய வாசல் வாயில். இந்த வழியாகத்தான் நாம் அழகர் கோவிலுக்குள்ளே போக முடியும். ஏன்னா நம்ம ராஜகோபுர வாசல் வழியாக போக முடியாது. காரணம் அங்கே தான் 18ஆம் படி கருப்பண்ணசாமி சன்னதி இருக்குது. நாம் இப்போ கோவிலுக்குள்ளே வந்துட்டோங்க. நீங்கள் பார்க்குறது தான் அழகர் கோவிலுக்குள்ளே இருக்கிற மூலவரோட கோபுரம். அழகரை பற்றி என்னங்க சொல்கிறது, அழகர் அழகின் மறு உருவங்க. மதுரை மீனாட்சி அம்மனோட அண்ணன் தாங்க. சித்திரை மாதம் வருடந்தோறும் கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்குவது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது மூலவர் தரிசனத்துக்கான வழிங்க. இதுக்கு மேலே நம்மளால் வீடியோ எடுக்க முடியாதுங்க. கொடிமரத்தை மட்டும் உங்களால் பார்க்க முடியும். நல்லபடியாக மனசார சாமி பார்த்தாச்சுங்க. அழகரை பார்த்ததும் மெய் மறந்து நின்றுட்டேனுங்க. ஏன்னா அழகர் அவ்வளோ அழகாக இருந்தாருங்க. வாழ்க்கையை நம்ம எல்லாரும் ஒரு தடவையாவது அழகரை தரிசனம் பண்ணணுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அழகர் கோவிலுக்குள்ளே இருக்கிற நூபுர கங்கை தீர்த்தமுங்க. காசியின் கங்கை தீர்த்தத்துக்கு ஈடான தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தீர்த்தம் ரொம்ப புனிதமுங்க. இந்த தீர்த்தம் பெருமாளோட பாதத்தில் இருந்து வர்றதாக ஒரு ஐதீகங்க.
அதனால் மக்கள் எல்லாரும் இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் உங்களோட பூஜை அறையில் வைங்க. ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான காட்சி இதுதாங்க. கள்ளழகரை காக்கும் 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவில். இந்த பேரை கேட்கும் போதே நம்ம உடம்புல புல்லரிக்குங்க. காக்கும் காவல் தெய்வமாம் கருப்பண்ணசாமி. அழகரின் நகைகளை திருட வந்த 18 மந்திரவாதிகளை அழித்து அவர்களை 18 படிகளாகவும் கட்டி அவரது உருவம் இல்லாமல் 18 படிகளாகவும் கோபுர வாசலின் கதவாகவும் இருப்பவர் தான் 18ஆம் படி கருப்பண்ணசாமிங்க. நீங்கள் பார்க்குறது 18ஆம் படி கருப்பண்ணசாமியோட ஆயுதமான அருவாளை பார்க்குறீங்க. ஒவ்வொரு அருவாளும் பார்க்க கோபுரத்தின் கதவோட அளவில் இருக்குங்க. பல்வேறு பக்தர்கள் இந்த மாதிரி அருவாளை செஞ்சு கருப்பண்ணசாமிக்கு அர்ப்பணிக்கிறாங்க. சித்திரை மாதம் பௌர்ணமி மற்றும் அமாவாசை அன்று ஐயா கருப்பண்ணசாமி கதவுகள் பக்தர்களுக்காக திறக்கப்படுகிறதுங்க. பில்லி, சூன்யம், கந்திஷ்டி இந்த மாதிரி பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்க ஐயா கருப்பண்ணசாமி கோயிலுக்கு வந்து பார்த்து வேண்டுனா எல்லாம் சரியாகிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதர் லாங்குவேஜுங்க, அதனால் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சாரிங்க. ஏதாவது மிஸ்டேக்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீ எந்த கோவிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக அங்கே போய் உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். கிச்சன் ஃபுட் வீடியோ கம்மிங் சூன். தேங்க்யூ ஸோ மச்.